வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளின் சிறப்பு. இன்று வைகாசி விசாகம். இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மாலை 4:40 மணி வரையிலும் விசாக நட்சத்திரத்திலும் அதற்கு பின்பு அனுஷ நட்சத்திரத்திலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 4:40 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திர பகவான் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் முக்கிய முடிவுகளை நீங்கள் தவிர்க்கலாம். சின்ன சின்ன போராட்டங்கள் மனதளவில் காலை வேளையில் அமைகிறது. அலுவலக ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சின்ன மன போராட்டங்கள் அமையும். இன்றைய நாளில் சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்காது. இன்று பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திர பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக இன்றைய நாளில் உங்களினுடைய மன ரீதியான பிரச்சனைகள் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளை பார்த்து கொள்ளவும். பரணி கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். மேஷராசி நேயர்கள் இன்று மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு உயர்ந்த நாளாக இருக்கும். சற்று மனக்குழப்பங்கள் காலை வேளையில் வந்து போகலாம். இன்றைய நாள் வைகாசி விசாகமாக இருப்பதனால் முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம். இன்று பச்சரிசி மற்றும் வெல்லம் விநாயகர் ஆலயத்தில் தானம் செய்ய சந்திராஷ்டம தோஷ நிவர்த்திக்காக இதை செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். தொழிலாளிகள் மற்றும் வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல லாபத்தை பெறலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வங்கி கடன் மற்றும் உங்களினுடைய நண்பர்களிடத்தில் ஏற்பட்ட கடன்களுக்கு உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கலாம். வீடு வாங்குவது விற்பது இதில் இருந்த சிக்கல்களும் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் சந்திக்க வேண்டிய நபர்களை இன்றைய நாளில் சந்திப்பீர்கள். இந்த சந்திப்பு உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்கள் இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் வைகாசி விசாகத்தில் முருகன் வழிபாடும் சிறந்தது. மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு தொழில் ரீதியாக சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகள், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மாற்றத்தை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று வரவேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் வழக்குகள் விசாரணைகளில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு. இன்று பல நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். பல நாட்களாக நீங்கள் இழந்த சிலவற்றை, பொருளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அல்லது இழந்த சந்தோஷங்களாக இருக்கலாம், மீண்டும் கிடைக்க பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. இன்று வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து மற்றும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் அர்ச்சனைகளையும் வழிபாடுகளையும் செய்யலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். சொத்து தகராறுகள் மற்றும் பண விவகாரத்தில் குடும்ப சண்டைகள், அண்ணன் தம்பியிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாபார சண்டைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளும் வரும். பல நாட்களாக சில
குடும்ப பிரச்சனைகளால் பிரிந்தவர்களும் இன்றைய நாளில் ஒன்று கூடலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் 4ஆம் இடத்திலேயும் மற்றும் செவ்வாய் ராசியிலேயே இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகளை பெறலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை சுகமாக இருக்கும். இன்று ஒரு சிலருக்கு திருமண முடிவுகளோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பதில்களோ கிடைக்கும். வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கலாம். வள்ளிக்கு 2 மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய திருமண தடை விலகும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல ஒரு லாபத்தை தரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று நன்மையை தரும். ஆன்மீகத்தில் ஆர்வங்களும் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பிரயாணங்களும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்களும் முடிவுக்கு வரும். வைகாசி விசாகமான இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறப்பு பலனை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், ராசியில் சந்திர பகவானும் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பது சின்ன சின்ன போராட்டங்கள் வேலையிடத்தில் உங்களுக்கு வந்து சேரலாம். இன்று உங்களினுடைய கணவன் மனைவி உறவிலேயும் சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகும். இந்த வாக்குவாதங்கள் உங்களினுடைய குழந்தைகளால் ஏற்படக்கூடும். ஆகவே இன்று காலை வேளையில் விநாயக பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய வருமானங்கள் மற்றும் புதிய வியாபாரத்திற்கான முயற்சிகளும் முன்னேற்றங்களை தரும். இன்று பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளிவர வழி பிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு கணவருடன் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு மற்றும் கணவரிடத்தில் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளோ பதிலோ வரும். இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவு தருவது மட்டுமல்லாமல் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய குடும்ப சண்டைகளும் நல்ல முடிவுக்கு வரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. உத்திராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயக பெருமானினுடைய வழிபாடை செய்யலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நரசிம்மரை வழிபாடு செய்ய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். மகர ராசி அன்பர்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக பலன்கள் காத்திருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று போராட்டமாக இருக்கும். உங்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்களோ அல்லது சலனங்களோ வந்து போகலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு மாலை நேரத்தில் முடிவெடுக்கலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் கணவன் மற்றும் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு மாலை நேரத்தில் தீர்வுகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. சந்திர பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம். இவர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகளில் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் யோசித்து சிந்தித்து செயல்படவும். இன்று கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு உங்களினுடைய கூட்டு தொழிலாளி மூலமாக சில சிக்கல்களோ அல்லது சங்கடங்களோ வரலாம். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் ஆஞ்சநேயர் ஆலய தரிசனமும் இன்று உங்களுக்கு நல்ல மன பலத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று யோசித்து செயல்படலாம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் பிறக்கும். இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களினுடைய உடல் ஆரோக்கியம் காரணமாக சற்று தாமதமாக சில பலன்களை எதிர்பார்க்கலாம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும்.
சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானமும் செய்யலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பதனால் விநாயகர் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.